டேரக்டர் தான் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜான்வரி வரைக்கும் பிளாக் பண்ணிடுங்க, நீங்கள் வந்து மெத்ராஸையும் சிக்கந்தரும் நீங்களே சிங்கிளாக பண்ணிடுங்கன்ட்டார். ஓகே. அண்ட் ஐ ஹேவன்ட் ஒர்க் வித் போத் ஆஃப் தெம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகிறதுக்குள்ளே கிளைமேக்ஸ் வந்துச்சு. சார் கேவ் இஸ் 1000%. ஓகே. சார் கேவ் இஸ் 1000%. இல்லை 1000. சார் கேவ் இஸ் 1000%. But actually I wanted both of them to become tired. Because if they're not tired, no, அதுக்கு அடியில் இருக்கும்ல பாடி, அந்த பாடி தான் பிடிக்க போனார். பாடியை பிடிக்கும் போது அந்த விண்டு வந்து இப்படி அமங்கும்ல, இப்படி அவங்க வந்து ஃபேன் அப்படி வரும்போது ஃபிங்கர் கட் ஆயிடுச்சு. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாவோட நேரில் வணக்கம். நான் உங்கள் ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட ஆக்ஷன் டைரக்டர் கெவின் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அதாவது இந்த சின்ன வயசுலேயே பாலிவுட் டோலிவுட் கொள்ளுன்னு பயங்கரமாக அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலரில் இவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்தளவுக்கு நம்ம பயங்கரமாக ரசிச்சிருப்போம். இப்போ மதராசியில் பயங்கரமாக கலக்கி இருக்கிறாரு. மதராசி பற்றி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஐம் குட். மதராசி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி வந்திருக்கு? ஆக்சுவலாக எல்லாரும் இன்டர்வியூ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் பிளெண்டட் கம் லவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்ஷன் வந்து முதன்மையை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஷனை ஓரியன்ட் பண்ண எவ்வளோ ஒரு முக்கியமான படமாக மதராசி இருக்கும்? ஆக்சுவலி ஐ ஹேவ் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு முருகதாஸ் சார். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவர் ரைட்டிங்லேயே ஆக்ஷன் இந்த அளவுக்கு இருக்கணும்னு தான் அவர் மைண்ட் செட் இருந்தது. ஸோ இன் தட் அவருக்கு வந்து ஹி saw my interviews and my work in ஜெயிலர் மேக்கிலா பார்த்து தான் அவர் வந்து கூப்பிட்டக்கூட அவருக்கு அந்த எனர்ஜி வைப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் we collaborated and worked together and I thank முருகதாஸ் சார் so much for this opportunity. ஆக்ஷனை ஓரியன்ட் பண்ண எப்படியான ஒரு படம் மதராசி இருக்கும்? ஆக்ஷன் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைட்லேயும் எந்த ஷாட்டுமே நம்ம ரிப்பீட் பண்ணல. அண்ட் ஒரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வித்யுத் சார் இருக்காரு. வித்யுத் சார் இருக்கும்போது இப்போ அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஐ brought into myself. இப்போ அவர் ஸ்டைலோட பஞ்சோட பிளாக், அவர் பாடி லாங்குவேஜ், அவர் வந்து எப்படி நின்று பார்க்குறாரு, அவர் கழுத்து எப்படி மூவ் ஆகுது, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு, பிகாஸ் ஐ been a fan of him since Commando. ஓகே. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அந்த டோல்கேட் சீக்வன்ஸ் அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன், ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். ஸோ when I worked with him, அவரோட இன்ஸ்டிங்க்ட் என்னவா இருக்கும் படத்தில், டைரக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் என்னவா இருக்கும். அண்ட் சேம் வித் சிவகார்த்திகேயன் சார். ஸோ he is this normal person and when something is happening to him, how he changes, அண்ட் அவர் சேஞ்ச் ஆகும்போது என்ன மூடு மாறும். ஸோ அப்போ வந்து கொரியோகிராஃபி மாறணும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறான், இப்போ ஒரு பஞ்ச் பண்ணிருக்கும் போது இப்போ ஒரு செவரு இருக்குன்னா அவன் வந்து பார்க்க மாட்டான். பட் அவன் ஒரு மேட் மூட்ல இருக்கிறான்னா அதை அவன் செவத்தை அடிச்சுட்டு அவனோட எலும்பு ஒழிஞ்ச கூட பரவாயில்ல, அவனோட கோல் ரீச் ஆகிற வரைக்கும் அவன் வந்து போயிட்டே இருப்பான்ல. ஸோ அந்த சில டிஸ்கிரிப்ஷன், சில ரூல்ஸ் நான் வச்சிருந்தேன் நான். இவருக்கு வித்யுத் சாருக்கு சில ரூல்ஸ், இவருக்கு சில ரூல்ஸ், அந்த ரூல்ஸ்குள்ளேயே தான் நம்ம வந்து கேம் பிளே பண்ணணும். ஓகே. So that's how I wanted to. ஓகே பிரதர். இப்போ முருகதாஸ் சார் கூட அப்பா இதுக்கு முன்னாடி கஜினி, இந்தி கஜினில பண்ணியிருக்காங்க. ஆமா ஐஃபாவோட கிடைச்சது. ஆமா. இப்போ நீங்க சிக்கந்தருக்காக முருகதாஸ் சாரை பண்ணியிருக்கிறீங்க ப்ரொஃபஷனலா. பர்சனலா அதுக்கு முன்னாடி நிறைய தடவை மீட் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேயே. ப்ரொஃபஷனலா சிக்கந்தருக்காக மீட் பண்ண போகும்போது என்ன சொன்னாரு? அந்த மீட்டிங் செஷன் எப்படி விவரிக்க முடியுமா? ஆக்சுவலாக நான் வந்து இந்த டோல்கேட் சீக்வன்ஸ் பண்ணேன். ஓகே. டோல்கேட் சீக்வன்ஸ் பண்ணக்கப்புறம் நான் வந்து எடிட் பண்ணேன். நான் ஓகே. எடிட் பண்ணக்கப்புறம் சார் வந்து எடிட்டை பார்த்துட்டு மேலே கூப்பிட்டாரு அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு. ஓகே. கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் படம் இருக்கா, கமிட்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இல்லை சார் அப்படி எதுவும் கமிட்மெண்ட் இல்லை சார். ஏன்னா அப்போ நான் வந்து மாஸ்டராகி ஒரு 8 மாதம் தான் ஆயிருக்கு. இல்லை சார் எதுவும் கமிட்மெண்ட் இல்லை சார். ஏன்னா அப்போ பேர் அவ்வளோ பெருசாக இதாகல. ஸோ டைரக்டர் தான் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜான்வரி வரைக்கும் பிளாக் பண்ணிடுங்க, நீங்கள் வந்து மெத்ராஸையும் சிக்கந்தரும் நீங்களே சிங்கிளாக பண்ணிடுங்கன்ட்டார். ஓகே. ஸோ தட் மொமெண்ட் இஸ் லைஃப் சேஞ்சிங். எனக்கு உள்ள வந்து ஹார்ட் எல்லாம் வெடிச்சு அப்படியே கத்துது. பட் அங்கே வந்து தேங்க்யூ சார் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டுக் அ ஸ்லோ வாக் அண்ட் அவுட் சைட் இஸ் ஆஃபீஸ். அண்ட் தென் நான் காரில் வந்து கூட மறந்துட்டேன். நான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வாக்கிங் and then I was thinking that it's a life changing moment la. So I can, it's never enough to thank முருகதாஸ் சார் for this. சிக்கந்தரோட டாக் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாலும் உங்களோட முருகதாஸோட கொலாபரேஷன் அப்படின்ற போது மதராசி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். மதராசி தான் ஃபர்ஸ்ட் அந்த டோல்கேட் அந்த பிளாஸ்ட். ஓகே. அந்த சீக்வன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் I did சிக்கந்தர் and after that simultaneous shoot was happening. ஓகே. மதராசியும் சிக்கந்தர் simultaneous இருந்தது. ஓகே.
இப்போ என்னன்னா ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் அவர் பண்றாரு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பா அட்மையர் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா இவ்வளோ ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு படம் இருக்கும்போது ஆக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருந்துருப்பாரு. அது ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட அவருக்கு கிடைச்சிருக்குது. என்ன விஷயம் உங்ககிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணி மதராசிக்குள்ள உங்க கூட்டு வந்தார். நீங்க மதராசிக்குள்ள வந்தது எப்படி அவர் சூஸ் பண்ணார்? ஜெயிலர் அப்பா கூட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் கோரியோகிராஃப் பண்ண அந்த டாக் போயிடுச்சு. ஓகே. அந்த டாக் போனதுக்கு அப்புறம் தான் சார் வந்து கூப்பிட்டாரு. சார் வந்து கூப்பிட்டா அப்போ நான் வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணேன் வித்யுத் சார் இது. அப்போ நான் வந்து ரிஹர்சல் பண்ண ரிஹர்சல் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு, புதுசா இருக்கு நியூவா இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த டோல்கேட் சீக்வன்ஸ் பண்ணேன். டோல்கேட் சீக்வன்ஸ் பண்ணக்கப்புறம் தான் சார் வாண்ட் டு கொலாபரேட் வித் மீ. மெயினா சார் வந்து எனக்கு ஆல்வேஸ் சொன்னதுன்னா எனர்ஜி. ஓகே. மாஸ்டர் எனக்கு உங்க எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கோரியோகிராஃப் கூட a lot of people are there to choreograph better or different or this that, but ஆனா செட்டுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொண்டு வரோம்ல, லைக் பார்த்துடலாம் நம்ம வந்து யூனிட் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து என்ன மிஸ்டேக்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன், பட் ஆனால் அது நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன் நான். சரி ஓகேப்பா நம்ம இது வந்து இது ஒன்று நடந்திருக்கு, இது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம திருத்திக்கணும். அண்ட் ஒரு ஷார்ட்டும் நான் வந்து இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு 1 hour 2 hour அப்படி விட்டுற மாட்டேன். நான் வந்து ஒரு ஷார்ட்டும் சொல்லும் போது நான் சார் கிட்ட ஃபுல்லாக நான் வந்து சொல்லுவேன், சார் இது நடந்துட்டு இருக்கு சார், இதுக்கப்புறம் இது பண்றோம் சார், அது பண்றோம் சார், இது பண்றோம் சார். அப்போ சார் வந்து அவர் இன்புட் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ லைக் சார் கூட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுதான் மெட்ராஸியோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ ஈவன் வித் டிஓபி ஆல்சோ அண்ட் ஈவன் வித் மை செல்ஃப் வித் எவ்ரி ஒன் அண்ட் தட்ஸ் வாட் தி ஏடிஸ் மேட் இட். அந்த கம்யூனிகேஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் நான் இது பண்றேன் சார் நான் இப்படி மூடுறேன் சார், இது ஒரு மாதிரி இருக்கும், அப்படியா அப்ப அவரு வந்து பண்ணி பார்ப்பாரு. அண்ட் தென் ஹீல் ஃபீல் தட். ஸோ ஒரு ஷாட்டுக்கும் அந்த டிஸ்கஷன் போயிடுச்சு. ஸோ தட்ஸ் வை திஸ் அவுட்புட் இஸ் தேர். ஓகே. ஏதாச்சும் ஒரு மொமெண்டா சொல்ல முடியுமா? ஒரு பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டாரு என்னோட இது பார்த்து அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்டா சொல்ல முடியுமா? அந்த டோல்கேட் பிளாஸ்ட் தாங்க. ஓகே. அந்த டோல்கேட் பிளாஸ்ட் தான். பிகாஸ் இப்போ நம்ம அசிஸ்டண்டா இருக்கும் போது சில விஷயம் பண்ணிருப்போம்ல. இப்போ நான் புதுசாக ஒன்று பண்ண ட்ரை பண்றேன். பட் ஐ ரிமெம்பர் தட் அதோட பேஸ் வந்து நான் அப்பா கிட்ட லேர்ன் பண்ணனால அது வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா பண்ணிருப்போம். பட் அப்பா கிட்ட நிறைய பிளாஸ்ட் பண்ணிருக்கேன். பட் இது வந்து ஒரே ஷாட்ல வந்து ஒரு 8 கார்ஸ், ஆமா 8 கார் ஒரு சிங்கிள் ஷாட்ல அடிக்கிறது வந்து இட் வாஸ் 12-13 cameras and all of that was very hard and for me it was so much of pressure. பட் ஆனா நம்ம என்னன்னா நம்ம மெட்ராஸ் மாதிரி நம்மளும் ஒரு கிரேஸ் தான், நம்மளும் ஒரு மேட் தான். ஸோ ஐ வாஸ் லைக் பார்த்துடலாம், வில் சீன். So that moment is the biggest moment. Okay. Like till now in my stunt career itself, that is my biggest moment. இப்போ நான் எஸ்கே அவர்கள் பத்தி பேசியே ஆகணும். ஹைதராபாத்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ ஆடியன்ஸ்ல மேடையில பேசும்போது அதான் சொல்லியிருந்தாரு, பயங்கரமா பயமா இருக்கும் எனக்கு. இப்போ வித்யுத் ஜமாலாம் பயங்கர ஃபிட்டா வருவார், அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எப்படி இருந்தார் அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சு கான்செப்ட்ல? ஆக்சுவலி எனக்கு என்னன்னா என்னோட இந்த படத்துல என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நான் வந்து சிவா சாரோ வித்யுத் சாரோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும்போது ஓகே இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ஓகே அவருக்கு அடிபட்டுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல. பட் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் முருகதாஸ் சார் ஹஸ் கிவன் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்னை வந்து இதுல வந்து டிசைட் பண்ணி வச்சது. And I haven't worked with both of them. So அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகிறதுக்குள்ளே கிளைமேக்ஸ் வந்துச்சு. ஸோ it was more of a professional zone தான். Okay. Professional zone தான். But towards the end we became very close. Okay. With both of them. Okay. இப்போ இனிஷியலாக நீ ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டீங்களா, இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுமே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் முன்னாடி போய் பேசிக்கிட்டீங்களா, இல்லை அவர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசினாரா? அப்படின்ட்டு எதுவுமே பண்ணல. பிகாஸ் முருகதாஸ் சொல்றதானே எல்லாமே ஃபைனல். ஸோ ஓகே என்னன்னா மார்ட்டின் ஸ்கார்செஸி ஒன்று சொல்லியிருப்பாரு, the most creative is the most personal. Okay. So I took it very personal. I wanted to சிவா சார் வந்து அவரோட கேரக்டர் இருக்குல்ல, ஐ டுக் த ஹோல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இப்போ சும்மா வந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு க்ரோசரி போவோம், இங்கே போவோம். இப்போ நார்மலாக டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போகும்போது அவங்க வந்து போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு கதையாக தானே வரும். அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக போகிற இடத்துல நம்ம கோரியோகிராஃபி தானே வரும் நம்மளுக்கு. ஸோ வந்து ஆஸ் ஐ ஜஸ்ட் திங்க் ஓகே இப்போ வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இப்போ இது நடக்குது, இப்போ இந்த இடத்துல சிவா சார் இருக்கலாம், அவர் என்ன பண்ணுவார், how his brain will activate, how will he think, how will Vidyut sir think. So a lot of thought process. So நான் வந்து இந்த படம் கமிட் ஆனதுலேருந்து ஈவன் டில் நவ் ஐ ஸ்டில் கீப் திங்கிங் என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி லுக் கொடுப்பாங்க, எப்படி தலை திருப்பாங்க, எப்படி கழுத்து திருப்பாங்க, ஷோல்டர் திருப்பாங்களா. இப்போ
பஞ்ச் அடிச்சதுக்கப்புறம் கை லூஸ் ஆடுவாங்களா, இல்லை பஞ்ச் அடிச்சதுக்கப்புறம் பஞ்ச் பின்னாடி எடுப்பாங்களா? இப்போ அடிச்சுட்டு கை பின்னாடி எடுத்தா மார்ஷல் ஆர்ட். ஓகே. விஜித் சார் வந்து அடிச்சுட்டு கை பின்னாடி எடுப்பாரு, அவருக்கு அடிச்சுட்டு கை பின்னாடி எடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா. அவர் அடிச்சா அவர் அடிக்கும் போது அவர் அடிக்கிற ஃபோர்ஸ் அப்படி கழுத்துல போய் தலையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வரும். ஸோ இன் தட் மூட் ஒன்லி ஃபார் ஹிம் இந்த ஆமா. ஸோ while I was thinking இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது தான் இந்த ஆக்சுவலி ஒன் நைட் ப்ரையர், ஒரு நைட்டுக்கு முன்னாடி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷனுக்கு அப்பா நான் என்ன கேட்டேன்னா, டாடி இந்த பிதாமக நந்தெல்லாம் நீங்க எப்படி நீங்க ஓகே இது நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, தென் மை டேட் டோல்ட் மீ தட் ஐ நார்மலி ஒரு ஃபைட் சூப்பராக இருக்கணும்னா தே சி ரெஃபரன்சஸ் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஸோ மை டேட் வாண்டட் டு டேக் சம்திங் வெரி நியூ. சி லைக் டில் நவ் ஃபைட் லைக் பிதாமகன் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டச். ஓகே. அந்த ஜெயில் ஃபைட் அண்ட் விக்ரம் சார் ஒரு அந்த ஒரு மேனரிசம் எல்லாம். ஸோ பிகாஸ் ஹீ டுக் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். ஓகே. ஸோ அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் பிஜிஎம் கூட இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் தட் ஒன்லி இன்டு ஹிஸ் ஆக்ஷன். ஓகே. அதை தான் நீங்கள் கொண்டு வரணும் இந்த மாதிரி விரும்பி இருக்கிறீங்க. என்னன்னா டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இவரோட கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு எசென்ட்ரிக்கா. இப்போ நீங்கள் பிதாமகன்ல விக்ரம் சாரோட கேரக்டர் கம்பேர் பண்ணீங்கல்ல, கொஞ்சம் மாதிரி அவரோட மேனரிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்படிதான் எங்களுக்கு டீசர் ட்ரெய்லர்ல ஒரு க்ளூ மாதிரி கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சன் கொரியா பண்ணி ஆகணும். ஸோ அதோட பிளானிங் எப்படி இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணீங்க நீங்க? ஆமா, இப்போ ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி சார் வந்து ஸ்ட்ராங்கா எனக்கு வந்து அந்த ஃபைட் எபிசோடோட சிச்சுவேஷன் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லீடும் அதுக்கப்புறம் இருக்கிற சீனும் சார் எனக்கு அந்த ஈக்குவலக்கா ஹீல் எக்ஸ்பிளைன் இட் டு மீ. ஓகே. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ அது நான் வந்து இந்த போர்ஷன் சார் பார்த்துப்பாரு, இந்த போர்ஷன் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் பேக் சார் வில் டேக் கேர் ஆஃப் த சீன்ஸ் அண்ட் ஆல். பட் தட் அந்த த்ரெட் இருக்குல்ல, அது நம்மளுக்கு க்ளோஸ் டு ஹார்ட், ஹி வில் கீப் இட். ஓகே. ஹி வில் அவர் வந்து the way he narrates, no, and the way he tells, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அவர் சொல்லிட்டே இருப்பாரு, நம்மளோட பிரெயின்குள்ள வந்து டிஃபால்ட்டா செட் ஆகணும்னு. அவர் அந்த சிச்சுவேஷனை சொல்லி 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 அந்த மூட்குள்ள நம்ம வந்து போயிட்டோம்னா இட் ஹேப்பன். அண்ட் தென் ஒன் மோர் திங் வாட் ஐ ஆஸ்ட் அண்ட் இட் ஹேப்பன் ஃப்ரம் த கோ டைரக்டர் இஸ், நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு ஃபைட் என்னோட எனக்கு கொஞ்சம் கேப் வேணும்னு சொன்னேன். ஓகே. ப்ரிப்பேர் பண்றது. ஆமா, எனக்கு என்னன்னா இந்த ஃபைட் எடுத்துட்டு இந்த ஃபைட் எடிட் பண்ணக்கப்புறம் எனக்கு இந்த ஃபைட் மறந்துடணும். ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் அந்த ஃபைட் பண்ணனே எனக்கு ஞாபகம் இருக்க கூடாது. அதை அன்லேர்ன் பண்ணிரணும், மொத்தமா அன்லேர்ன் பண்ணிட்டு வந்துரணும் அது. எஸ், ஐ ஷுட் ஃபர்கெட் அபௌட் தட் அண்ட் ஐ ஷுட் டு சம்திங். ஸோ நம்ம இந்த படத்துல பார்த்த ஒரு சீக்வன்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ டிட் நாட் யூஸ் எனி பேந்தம் கேமராஸ். ஓகே. அண்ட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் இன் திஸ் ஃபிலிம் இஸ் சுதீப் எலமோன், நம்மளோட டிஓபி சார். கண்டிப்பா அவரை பத்தி பேசியாகும். ஆமா, அவர் வந்து பிகாஸ் நான் வந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாகவே அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் ஸ்டண்ட்மேன், இப்போ ஸ்டண்ட்மேன் வந்து கேமரா பிடிச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த சேம் வே ஹி இஸ் சோ குட் அட் ஹிஸ் ஜாப். அண்ட் த வே ஹி மூவ்ஸ் த கேமரா. இப்போ ஒரு பஞ்ச் போயிட்டு இங்க சார் இப்படி போயிட்டு இந்த மூமெண்ட் இந்த ஷோல்டர் வந்து பிடிக்கணும்னா he will come so fast he is. So it's a very great opportunity to have a working experience with this full team. இதுக்கு முன்னாடி எஸ்கேவோட ஆக்ஷன் படங்கள் பார்த்துருக்கோம். பட் இது என்னன்னா கொஞ்சம் என்ரிச்சா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, இது வரைக்கும் வந்த படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இவன் வந்து மேடையில அவர் சும்மா ஃபன்காக சில விஷயங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி பேசியிருந்தாலும் எவ்வளவு பேஷனேட்டா இருக்கிறாரு. ஒரு ஸ்டன் மாஸ்டரா உங்களை இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. சார் gave us 1000%. ஓகே. Sir gave us 1000%. Sir gave us 1000%. ஒரு ஷாட் ஒரு இதுலயும் ஐ டோல்ட் சார் இதுதானு. சார் வந்து கோரியோகிராஃபியை மெமரைஸ் பண்ணல, அவர் அது நல்லா உள் வாங்கி ஃபீல் பண்ணி தான் பண்ணாரு. ஓகே. ஸோ நீங்க அந்த ஹிட் எல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் படத்துல, அந்த தலை டிச்சு ஹிட் எல்லாம். ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ். ஸோ இட் வாஸ் லைக் இப்போ சார் வந்து டிச் அடிக்கும் போது எப்பவுமே நம்ம வந்து டிச் அடிக்கும் போது இந்த ஹெட் இருக்குல்ல இப்படி போயிட்டு வரும்ல, நம்ம நல்லா டிச் அடிக்கும் போது தான் அந்த ஃபோர்ஹெட் வந்து இப்படி போயிட்டு வரணும். ஸோ ஐ வாஸ் டெல்லிங் சார் உங்களோட முடி வந்து அவர் நெத்தி தொடணும் சார், இட் ஷுட் பி சோ க்ளோஸ். ஸோ சார் யூஸ் டு கம் சோ க்ளோஸ் அண்ட் ஹி ஹஸ் டு இட். அண்ட் ரெண்டு பேருமே ஆக்சுவலா என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே மூட்ல இருந்தாங்க. போத் ஆஃப் தெம் ஆர் லைக் UFC ஃபைட்டர்ஸ். ஓகே. ஆன் செட். That is the reason this it was very friendly, but ரெண்டு பேருக்கும் லைட் அடி வாங்கிச்சு. Like we can't do anything about that because அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட். ஏன்னா
உடம்பு டயர்டாகவும் அந்த ரேஜ் ஆகும். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம அந்த செட்டில் இருக்கிற லைட்டாக ஒரு ஒரு மைண்ட் வெளில போயிட்டு வரும். ஸோ when it goes and comes no that realism will come. எனக்கு அதில் எனக்கு ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி மை மெயின் எய்ம் வாஸ் 2 பேருக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆக்கணும். ஓகே, நான் வந்து I will say it's camera rehearsal, but actually I wanted both of them to become tired because if they're not tired, no, brain work ஆகும். ஓகே, they will think, ஓ நான் இப்படி பண்றேனா, ஓ கேமரா இங்க இருக்கா, டயர்ட் ஆயிடுச்சுன்னா இது கரெக்டா பண்றேன்டா, அது மட்டும் தான் இருக்கும் மைண்ட்ல. சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு. சோ என்ன ஆகும்னா அந்த டயர்ட்னஸ்ல அந்த பெர்ஃபெக்ஷன் வந்துரும். ஓகே, இப்போ படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கும். என்ன சொன்னார் கடைசியா? Sir was very happy for the efforts I put in and sir வந்து சொன்னாரு, மாஸ்டர் நம்ம பக்காவா பண்ணிட்டோம், we should wait and we'll see what the audience is saying. Confirm it will be good but we'll not talk anything about it. Audience அவங்க பெஸ்ட் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இந்து ஜமல் சார் பத்தி பேசி நம்ம இப்போ படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் கையில நீங்க ஏதோ ஒரு அவார்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல போய் ஒரு அவார்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னு தேடுறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா. ஸோ என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அது ஃபுல்ஃபில் ஆயிருச்சு உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. ஸோ கமாண்டோ படம் 2010 or 11 வந்துச்சு. that time I was only 10 or 11 years old. அப்போ அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் வந்து he does a twist, he interlocks ஹெட்டை லாக் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தர் ஸ்லாம் பண்ணுவார். ஸோ இது வந்து நிறைய படத்துல கூட பண்ணிட்டாரு. ஸோ வித்யுத் சார் வரும்போது ஹீஸ் லைக் பிக் ஆக்ஷன் ஹீரோ லெஜெண்ட்ல. நம்ம ஒரு டைம்ல வந்து நம்ம ஊர்ல வந்து தோனிஜா தான் பண்ணுவாங்க, இவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அப்போதான் வித்யுத் ஜமல் சார் வந்தாரு. இந்த மாதிரி கார் கேப்ல போறது, இந்த மாதிரி ஜம்ப்ல வந்து இந்த பீட் ட்விஸ்ட் எல்லாமே பண்றது அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் ஒன்லி லைக் டைகர் அண்ட் ஆல் ஆஃப் தெம் கேம் கிராஜுவலி. So when I was very happy when sir was there and Tupaki sir நமக்கு தெரியும் அவரோட வைப், he is coming back and now I'm the action director, and then I was like it was very overwhelming. But ana there is one specific shot. Okay. அவரோட இன்ட்ரோல it is a single shot. அவர் வந்து ஹெட் ட்விஸ்ட் பண்ணுவாரு. அந்த ஹெட் ட்விஸ்ட் வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு 3 பேருக்கிட்ட ஒரே சிங்கிள் ஷாட் பண்ணுவாரு. ஓகே. 3 ஃபைட்டர்ஸ்ட்ட ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணுவாரு. அது ட்ரெய்லர்ல எதுவுமே இல்லை, அது படத்துல இருக்கும். இட்ஸ் a very nice shot. Okay. So once you see that shot you will understand அவர் எவ்வளவு பண்ணிருக்காருன்னு. ஓகே. இப்போ டான்சிங் ரோஸ் ஷபீர் அவரை பத்தி பேசியானோம். அவர் ஜிம்னாஸ்டிக் எல்லாமே கத்து வச்சிருந்திருக்காரு. ஸோ அவரை கோரியோ பண்றது அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான டாஸ்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அப்படிதான் இருந்துச்சு அவங்களுக்கு? Shabir Anna is one of the finest actors in India. Okay. Physically, mentally, emotionally. Okay. So அவர் வந்து செட்டுக்கு வரும்போதே he brings ஒரு ஆரா. ஓகே. நம்மளுக்கு வந்து அவர் வந்து எங்கேயுமே அவர் வந்து ஃபேஸ் வந்து எவ்வளோ கஷ்டமான ஷாட் இருந்தாலும் எவ்வளோ ஒன் மோர் போனாலும் அவரோட ஃபேஸில் அவர் அந்த கேரக்டர் தான் வாழும். லைக் he live in that character. நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இருந்தா கூட ஷபீர் அண்ணா he will crack it. அவர் ஒரு வேற மூட் கொண்டு வருவாருங்க. அவரு நம்ம ஒன்று யோசிப்போம், ஹீரோ ஒன்று பண்ணுவாங்க, ஷபீர் அண்ணா வந்து டோட்டலாவே இஸ் வெரி டிஃப்ரெண்ட். only when I worked with him only I understood that எதுக்கு டான்சிங் ரோஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா when I worked with him only I understood. அண்ட் இப்போ ஒரு ஷாட்ல வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது, அந்த கை இருக்குல்ல, கையில் வந்து கிளவுஸ் போட்டிருப்பாரு. when he walks அப்படி அந்த நெருப்புல அப்படி வரணும். ஸோ அந்த ஒரு ஷாட் வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து அவர் வரும்போது ஃபயர் இருக்கிறனால லைட்டாக கையில ஷோல்டர் வரணும். அண்ணா எனக்கு கொஞ்சம் ஒயிட்டா இருக்கலாம், நம்ம நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூடு தான் எனக்கு அப்படி நெருப்பு அப்படி தாண்டி வரணும்னு சொல்லும்போது he did not see, லைட்டாக வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபயர்லேயே ஹேண்ட் விட்டு வாக் பண்ணுவார். எனக்கு அந்த வாக்கிங் ஷாட்ல எனக்கு அப்படி வேணும்னா கூட he will give. அண்ட் ஒரு ஷாட்ல வந்து லைவ் எடுத்தோம், 4 ஃபைட்டர்ஸ் சொல்யூஷன் போட்டுட்டு ஒரு பில்டிங்குள்ள என்டர் ஆகும்போது அங்க வாக் பண்றாங்க பாருங்க அந்த ஒரு ஷாட்ல. ஆமா அந்த சீக்வன்ஸ் உள்ள வாக் பண்ணிட்டு இருக்கும்போது 4 பேர் சொல்யூஷன் போட்டு நெருப்போட அவரோட ஷர்ட்ல தொட்டுச்சுங்க. அந்த ஃபைட் வந்து ஃபயர் இவருக்கு எதுவுமே சேஃப்டி கிடையாது. because I wanted live, because it was very dark also, couldn't do so much of layering in fire. ஸோ அவர் இவ்வளவு கிட்ட போகும்போது கூட அவர் அந்த மூட்ல நிஜமாலே நான் வந்து சுட்டு நெருப்புல வராங்கன்னா நான் இப்படிதான் நடப்பேன், அப்படிதான் நடப்பேன். ஸோ தட் வாஸ் ஷபீர் அண்ணா. ஓகே. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி நிறைய பேசலாம். டோல்கேட் சீக்வன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. வேற என்ன முக்கியமான இருக்கு?
நீங்க அந்த ஷார்ட் பாத்தீங்களா, அவர் வந்து ஆமா ஹெட் கட் பண்ணிட்டு ஒரு godown கை மாதிரி வந்து ஆ. அந்த செல்ல வந்து அடிக்கும்ல. ஓகே ஓகே ஸோ தட் அந்த ஒரு ஃபைட் தான் படத்துல வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் மூட். ஓகே நீங்க வந்து அவரோட கேரக்டர் அவர் யாரு, அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபைட்ல உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஓகே தட் இஸ் a வெரி ஸ்பெஷல். அந்த ஃபைட் தான் எனக்கு வந்து ரிஹர்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ரிஹர்ஸ்ட். முருகதாஸ் சார் வந்து ஹி லைக் இட். பட் அவருக்கு தெரியும்ல என்னால இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ண முடியும்னு. அப்போ திருப்பி ரிஹர்சல் பண்ணோம், திருப்பி ரீஎட் பண்ணேன். அப்போ 2 ஃபைட்டுமே இங்க சில ஷார்ட்ஸ் இங்க சில ஷார்ட்ஸ் எடுத்து ரிஹர்சல் திருப்பி ரீஎட் பண்ணேன். திருப்பி சார் போட்டார். நான் அந்த ஃபைட் மட்டும் ஐ ஷார்ட் இட் இன் 1.5 days தான். 1.5 days மேக்ஸிமம் 2 days. பட் ரிஹர்ஸ் மட்டும் ஐ டிட் 3 to 4 days. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ அதுல கடைசியான வெரைட்டி தான் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. தட் இஸ் ஒன்லி தேர் இன் தி ஃபிலிம். ஓகே ஓகே ஆமா. முருகதாஸ் சார் விகடன் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, படத்துல வர பாம் பிளாஸ்ட் எதுவுமே சிஜி கிடையாது, உண்மையாவே பிளாஸ்ட் பண்ணோம் நாங்க. ஆமா, உண்மையா பிளாஸ்ட் பண்ணோம். ஒரிஜினலா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. அதுக்கு ரீசன் என்ன இருக்கு, என்ன விஷயம் அதுக்கு பின்னாடி? முருகதாஸ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சின்ஸ் இட் வாஸ் வெரி குட் பட்ஜெட் அண்ட் நிறைய டைம் இருந்தது. ஓகே நிறைய டைம் இருந்தது. அண்ட் இப்போ நீங்க வித்யுத் சார் வந்து ஒருத்தர் ஷோல்டர் மேல உட்காந்துட்டு கன் இப்படி சுடுறாருல, அங்க இருக்கிற ஸ்பார்க்கு ஃபிளாஷ் எல்லாமே ரியல் தான். ஓகே எதுவுமே சிஜி இல்ல சிஜி அங்க கொஞ்சம் இருக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு. பட் நம்ம வந்து ஒரு 90-95% எவ்ரிதிங் இஸ் ரியல் தான். ஓகே ஜஸ்ட் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் அந்த ஃபில்லர்ஸ் அது மட்டும் தான் இட் வாஸ் மோஸ்ட்லி தேர் அண்ட் சம் லேயர்ஸ் ஆர் சம் பிளேட்ஸ். பட் மோஸ்ட்லி ஆல் நீங்க டோல்கேட் பாக்ஸிங் அந்த பிளாஸ்ட் எல்லாமே இட்ஸ் ஆல் ரியல் தான். ஓகே இதுதான் ரீசன். இந்த மாதிரி வேற ஏதாச்சும்? அண்ட் another ரீசன் இஸ் நம்ம டிஓபி இஸ் மலையாளி டிஓபி. ஸோ நம்ம மலையாளி நம்ம வந்து இந்த மலையாள ஃபிலிம்ஸ் பார்த்தாலே ஒரு நேச்சுரல் டோன் இருக்கும்ல. ஸோ அந்த நேச்சுரல் டோன்ல அந்த ஹோல் ஃபிலிம் இந்த ஷார்ட் சீன்ஸ் ஆல்சோ தே டிட் நாட் கோ டு எனி செட். ஓகே ஒரு நாள் கூட அவங்க ஸ்டுடியோல ஷூட் பண்ணல, எல்லாமே லைவ்ல தான் ஷூட் பண்ணது. அதான் இந்த ஜென்ரேஷன்ல ஒரு படம் ஒரு நாள் கூட ஸ்டுடியோ போனது இட்ஸ் a பிக் திங். ஓகே மதராசிக்கு நீங்க ஸ்டுடியோவே போலையா? ஸ்டுடியோ போல அவங்க எதுக்குமே போல, எல்லாமே லைவ். எல்லாமே லைவ். ஓகே 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 ஸ்ரீலங்கால அவருக்கு ஏதோ விரல் கட் ஆயிருச்சு, ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் ஆமா இது ஷார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆக்சுவலா நம்ம வந்து ஷார்ட் எடுத்துட்டே இருந்தோம். அங்க வந்து there was a very big ship. ஓகே so that ship we didn't know that ship was there for many hours. அந்த ஷிப் தான் ஆக்சுவலா நமக்கு விண்ட் பிளாக் பண்ணிட்டு இருந்தது. ஓகே அங்க கடல்ல இருந்து வர விண்டு நம்ம ஷிப் தான் பிளாக் பண்ணிருந்தது. கொஞ்ச நேரம் அப்புறம் ஷிப் போயிடுச்சு. ஷிப் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிளாக் பண்ணதுக்கு விண்டு எதுவுமே இல்ல. சோ when the wind hit hardல அப்ப இருக்கு லைட் ஸ்டார்ட் எல்லாரும் அங்க இருக்காங்க. ரியல் டைம் வேற அப்படின்ற மாதிரி, ரியல் டைம் அப்படின்ற மாதிரி. ஆமா இட் வாஸ் வெரி பேட் சீசன். சோ நம்ம அந்த லைட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நம்ம அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட் தானே சேஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் அங்க வந்து விண்டு ஸ்டார்ம் எல்லாமே இருக்கும்போது அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா ட்ரோன் ஏதோ பிளேட் ஷாட் எடுத்தாங்க. ஸோ வந்து ட்ரோன் இப்போ வந்து லேண்ட் பண்ணோம். பிகாஸ் ட்ரோன் வாஸ் வேவரிங். ட்ரோன் லேண்ட் ஆகும்போது அவங்க அடிக்கிற விண்ட்ல வி couldn't fly the drone opposite. ஓகே ஸோ ட்ரோன் இப்படி டில்ட் ஆயிட்டு டென்ட்ல இட் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் 20-30 people. ஏன்னா மழை பெய்யுதுனா எல்லாம் டென்ட்டுக்குள்ள தானே போவாங்க. ஸோ இவர் ஆப்ரேட்டர் ஆல்சோ பக்கத்துல, அவர் எங்க இருக்காலும் அது பக்கத்துல தானே வரும். ஸோ அது கிட்ட போகும்போது டிஓபி வந்து இமிடியேட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது ஏதோ போய் யாரோ அடிச்சிட போகுது, ஏதோ ஒரு பாதிக்க போகுதுன்னு அவர் சேவ் பண்ண போகும்போது அப்படி என்னன்னா அதுக்கு அடியில இருக்கும்ல பாடி, அந்த பாடி தான் பிடிக்க போனாரு. பாடியை பிடிக்கும் போது அந்த விண்டு வந்து இப்படி அமங்கும்ல, இப்படி அமங்கும்போது ஃபேன் அப்படி வரும்போது ஃபிங்கர் கட் ஆயிடுச்சு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. ஓகே பயங்கர அட்வென்ச்சரஸா ஃபுல்லா படம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா படம் ஃபுல்லா இப்போ முருகதாஸ் சாரோட படங்கள்ல ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே ஒரு ட்ரேட் மார்க்கா இருக்கும். ஆமா. துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டோம்னா டோல்மேன் ஷூட்டா இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸ்ல ஈகோ ட்ரிப் பண்ணி வர ஃபைட்டா இருக்கட்டும், இப்போ கத்தியில காயின் ஃபைட்டா இருக்கட்டும். ஸோ இது எப்படின்னா இது ஒரு ஃபைட் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஜென்ரலா நாங்கள் வெளில இருந்து பார்க்கும்போது பேசிக்கா ரசிச்சிருப்போம். பட் அந்த ஸ்டண்ட்டுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றதுனால இது பயங்கரமா பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு நீங்க இன்ஸ்பயர் ஆகி அஸ்டோண்டான மூமெண்ட் இருக்கா இந்த ஃபைட்ல, இந்த மாதிரி அவரோட ஃபைட்ல? அவரு சார் வந்து ஆக்ஷனும் ஸ்கிரீன் பிளே மிக்ஸ் பண்ணது இட் வாஸ் அஸ்டவுண்டிங் அண்ட் கிரேட். அவரு அது அவர் வந்து எப்படி அதை அவர் பண்றாருன்னு. ஸோ எனக்கு சார் நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு நாள்ல எங்கேயாச்சும் அந்த ஒரு இடத்துல தான் அவருக்கு வந்து அந்த ஒரு நரேட் பண்ற மூட் வரும். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு மூட்ல தான் இதுக்காக தான் அவ இங்க போய் அதனாலதான் அவர் அங்கிருந்து. ஸோ ஒரு ரூபிக்ஸ் கியூப் வச்சுக்கோங்களேன். ரூபிக்ஸ் கியூப் எப்படி ஜம்பிள் இருக்கு. ஸோ சார் வந்து ஹி மேக்ஸ் ஹிஸ் ஓன், அவரே காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அவரே அதுக்கு சொல்யூஷனும் அவரே கண்டுபிடிப்பாரு. ஸோ அதுல வி கான்ட் சே எனிதிங். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படி நம்ம செஞ்சுட்டு போறதுதான் கரெக்ட். ஆமா ஐ கான்ட் லைக் அண்ட்
I don't take the liberty to judge also. ஓகே Like sir has given me this opportunity. We know how great sir is. So எனக்கு அந்த மூட்லயே அவர் என்ன சொல்றாரோ அப்படியே I'll just travel. ஓகே மதராசியோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்பா எப்படியும் பார்த்துருந்துருப்பாரு. ஆமா, என்ன ஆமா, விஷயங்கள் ஆமா. சொன்னாரு? அப்பா அப்பா என்ன சொன்னார்னா 2000 இந்த ஜென்ரேஷன்ல ரா ஃபைட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு யூ ஷுட் பிரிங் இட் ட்ரேட்மார்க். அண்ட் எனக்கு இந்த ரா எலிமெண்ட்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட தம்பி. என்னோட தம்பி வந்து ஸ்டீவன் குமார். அவரும் மாஸ்டர் ஆக போறாரு 2 monthsல. ஓகே ஸோ ஸ்டீவன் வந்து சில வாட்டி நம்ம வந்து பிளாஸ்ட் நம்ம வந்து டேரக்டரோட டிஸ்கஷன் எடிட்டிங் அதில் இருப்போம்ல. ஸோ அவனோட மூடு வந்து ரொம்ப காமா இருக்கும். அவன் வந்து சொல்லுவான் ஸ்டீவன் இஸ் மை ரைட் ஹேண்ட் அண்ட் மை ஸ்ட்ரென்த் இன் திஸ் ஃபிலிம். நான் வந்து எப்படி அப்பாவுக்கு 100% கொடுத்தனோ அதே மாதிரி தம்பி எனக்கு 100% கொடுத்துருக்கான் படத்துல. நிச்சயமா அவரோட ஒர்க்கு அடுத்தடுத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா 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 ஏங்க அவன் டோட்டல் வேறங்க. அவன் வேற மாதிரி அவன். ஜெயிலர்ல உங்களோட ஒர்க்கு பயங்கரமா ரசிச்சிருந்தோம். ஜெயிலர் 2 இருக்கிறீங்களா? என்ன நடந்துட்டு இருக்காங்க? இல்ல நம்ம வந்து இல்ல ஜெயிலர் 2 பண்ணல. I was working with Murugadas sir in Madrasi and Sikandar also. So I really hope நான் வந்து இந்த ஜெயிலர் 2 இது பார்த்தேன் நம்ம டீசர். ஆமா It was mind blowing. It was crazy. அந்த கண்ணாடி அந்த மிசைல் it was too good. பக்கா நெல்சன் சார் சம்பவம். ஓகே ப்ரோ, சிக்கந்தர் உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? சல்மான் கான் சார் என்ன அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ்? சல்மான் சார் அவருக்கு இருக்கிற டைட்டில் இருக்குல்ல டைகர், சுல்தான், சிக்கந்தர், அது எல்லாமே அவருக்கு பொருத்தம் தான். பிகாஸ் he is a man is a macho like செம்ம ஆரா ப்ரோ. அண்ட் one thing which I learned about Salman sir is எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சார் நீங்கள் சிலது பண்ணும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்கும். நான் கேட்டேன் அந்த சார் வாட் மேக்ஸ் யூ பி சல்மான் அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ சொல்றாரு, சி கெவின் த திங் இஸ் ஐ டோன்ட் திங்க், ஐ ஃபீல் வாட் எவர் ஐ ஃபீல் ஐ டூ. ஓகே ஸோ மை ஹார்ட் டெல்ஸ் மீ திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், ஐ ஆல்வேஸ் லிசன் டு யுவர் ஹார்ட், ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ நெவர் ஃபர்கெட் தட் இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஓகே இந்த மாதம் உங்களுக்கு மதராசி மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய படமும் வருது அப்படின்னு சொல்லலாம். ஓஜி ஆமாம் எப்படி வந்திருக்கு? பவர் ஸ்டார் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஸோ ஓஜி வந்து இன்ட்ரோ சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைட்ல தான் அவரோட ஃபேஸ் கூட ரிவீல் ஆகுது படத்துல. ஓகே ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ரியலி தேங்க்ஸ் சுஜித் சார். பிகாஸ் சுஜித் சார் வந்து அதுவும் அகைன் ஹேவ் டு தேங்க் முருகதாஸ் சார் ஒன்லி. ஏன்னா நான் வந்து இந்த கிளிம்ஸ் மெதரசி கிளிம்ஸ் பார்த்து தான் எனக்கு அந்த இன்ட்ரோக்கே கூப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தா மதராசி தான் முருகதாஸ் சார். ஆமா எனக்கு ஐ கேன் நெவர் தேங்க் யூ enough. ஓகே ப்ரோ, நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருந்து. தேங்க் யூ ஸோ மச் உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர். தேங்க் யூ ஸோ மச். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.